شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே என் மூலமாக எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. விஜாஹி சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மாணவியின் உம்மத்திலும் மறைநெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய கிருபையை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்திலே அமல் செய்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்று வரை நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி மூச்சு வரை இந்த இஸ்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஈமானையும் இதே தருணத்திலே இதைவிட அதிகமாக வழங்கி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய முடிவையும் ஈமானோடு நல்முடிவாக ஆக்கி தருவானாக. அன்பர்களே, அழகிய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு பல்வேறு உபதேசங்களை அழகழகாக தன்னுடைய நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மண்ணுக்கு அனுப்பி தகுந்த நேரத்திலே தகுந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் தகுந்த தீர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்லாம். இந்த இஸ்லாத்திலிருந்து எல்லா வகையான செல்வ செழிப்புகளையும் ஒரு முஸ்லிமால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய ஒரு முஸ்லிம் இஸ்லாம் என்று சொன்னால் அவன் நினைப்பது பள்ளிவாசல்களுடைய 4 சுவற்றுக்கு மத்தியில் மட்டும்தான் இஸ்லாம் இருக்கிறது, தொப்பியிலும் தாடியிலும் இஸ்லாம் இருக்கிறது, கிதாபுகளுக்கு உள்ளே புத்தகங்களுக்கு உள்ளே அது எழுத்து வடிவத்திலே இஸ்லாம் இருக்கிறது, மஸ்ஜிதுடைய மினாராக்கள் என்றால் இஸ்லாம், கபிரிஸ்தான் என்றால் இஸ்லாம் என்று தன்னை விட்டு தூரமாக்கி ஒரு பொருளை காண்கிறான், அதை இஸ்லாம் என்று நினைக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு முஸ்லிம் வாழக்கூடிய வழிமுறைக்கு பெயர்தான் இஸ்லாம். ஆதியிலிருந்து அந்தம் வரை ஒரு முஸ்லிம் எப்படி பிறக்க வேண்டும், அவன் எப்படி அவனுக்கு பெயர் சூட்ட வேண்டும், எப்படி அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், எப்படி கல்வி தரத்தில் அவனை மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பிய இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வழிமுறைக்கு பெயர்தான் இஸ்லாம். அன்பர்களே, ஆனால் சமீப காலத்திலே இபாதத்து செய்வது அல்லாஹ் கூறியபடி செய்யலாம், வணக்க வழிபாடுகள் செய்வது அதற்கான தர்க்கங்கள் நடக்கிறது, தராவி 8 20 என்று பல்வேறு விதத்திலே அமல்களை பற்றி நாம் விவாதிக்கக்கூடிய நாம் உலக ரீதியாக வாழும் சமயத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது ஒரு மனிதன் தானாக முடிவெடுத்துக் கொள்ளலாம். சம்பாதிப்பது கூடவா அல்லாஹ் கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ்வுடைய ஹபீப் இதை கூடவா சொல்லி தரணும்? பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஒரு பணம் அது ஒரு நாணயமாக இருந்தாலும் அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், இது கூட வாங்க குர்ஆனை திறந்து கற்றுக்கணும். எங்களுக்கு தெரியாதா? நாங்க கடை வைக்கலையா, பிசினஸ் நடத்தலையா, இல்ல எங்களுக்கு வியாபாரம் தெரியாதா? பணம் சம்பாதிப்பதை கூடவா இஸ்லாத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு இஸ்லாத்திலிருந்து தூரமாகி செல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் காலமெல்லாம் ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. எப்படி ஒரு ரூபாயாவது அல்லது ஒரு தீனாரோ திரஹமோ அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி வைத்திருக்க வேண்டும், அதிலிருந்து அல்லாஹ்வுக்கு எதை கொடுக்க வேண்டும், அதை எந்த வழியிலே செலவு செய்ய வேண்டும், தெல்ல தெளிவான சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்கியுள்ளார். ஒரு காலம் இருந்தது, என்னுடைய உரை இதிலிருந்து தொடங்குகிறேன். அந்த காலத்துல பேங்க் இல்லை,
அந்த காலத்துல எந்த ஒரு மிகப்பெரிய பைனான்ஸ் கம்பெனி இல்லை, ஆனால் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தார்கள். சம்பாதிப்பது என்னவோ ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். அவர்களுக்கு சொந்த வீடு இருந்தது, வாகனம் இருந்தது, செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். இன்று பல்வேறு விதத்திலே ஒரு சாதாரண பையன் கிட்ட கேட்டோம்னா 5 டிஜிட்ஸ்ல இருந்து 6 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் மந்த்லி சேலரி, ஆனால் அந்த பரக்கத்து இல்லை. ஒரு காலத்திலே அந்த அளவுக்கு பணம் விஷயத்திலே அல்லாஹ்வை கருதி அல்லாஹ் எதை ஹலாலாக்கினான் ஹராமாக்கினான் என்று பேணி பாதுகாத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் சம்பாதிப்பது 10 ரூபாயாக இருந்த போதிலும் பரக்கத்தாக வாழ்ந்தார்கள். 16 பெற்று நெற்றியிலே சுழிவில்லாமல் வாழ்ந்தார்கள். இன்று 1 பெற்று அதை கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பண விஷயத்திலே பல சமுதாயங்களை அழித்தான். இதை பத்தி பேசணுமான நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளியிலும் தொழுகையை பத்தி பேசுறாங்க, நோன்பை பத்தி பேசுறாங்க, ஹஜ்ஜு, ஜக்காத்து, குர்பானியில இருந்து ஆட்டை எப்படி படுக்க வைக்கணும், ஆட்டு கழுத்துல எப்படி கத்திய வைக்கணும் வரைக்கும் பேசுறாங்க. ஆனால் பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற உரையை பல ஜும்மாவுடைய மேடைகள் இழந்து இருக்கிறது. காரணம் என்ன? எவன் எப்படி சம்பாதிச்சா யாருக்கு என்ன, பணம் கிடைத்தால் போதும் என்ற பல்வேறு திட்டங்களிலே பல்வேறு ஆசைகளிலே இதை பற்றிய சிந்தனை நமக்கு கிடையாது. भाई हाथ लगे तो हलाल, आज का जमाना है क्या है, हलाल किताब सुन्नत हदीस सहाबा जिंदगी आप अपने पॉकेट में रखो. अगर मेरे हाथ में लग गया वो मेरे लिए हलाल, तेरे लिए हराम. अगर उसके हाथ में लग गया ना, अब ये फतवे देने शुरू करते, देखिए हराम की कमाई कैसा खाता. अल्लाह हम सबों को हिफाजत फरमाए. பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எந்த பணத்திற்கு ஹலாலா சம்பாதிச்சாலே கேள்வி கணக்கு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்டு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மானே ஒரு கனவு கண்டேன், என்னோடு சேர்ந்து எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்துக்கு உள்ள வந்துட்டாங்க, நீ மட்டும் வரலப்பா, ரொம்ப நேரமா சொர்க்கத்து வாசல்லையே வெயிட் பண்ணேன், நீ கடைசியாக வந்தாய். குழம்பிக் கொண்டு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தையர்கள் உங்கள் மீது சமர்ப்பணம், என்னுடைய தாமதத்திற்கான காரணம் என்ன, நீங்கள் எல்லோருமே உள்ளே சென்று விட்டு வெகு நேரம் காத்திருந்து நான் வந்த காரணம் என்ன, தன்னுடைய ஒரு நயா பைசாவை கூட ஹராமாக சம்பாதித்து ஹராமான முறையிலே செலவு செய்தாய ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பெருமானார் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மானே, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததற்கு ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டு 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 அதற்கான நீ பதில் கொடுத்து விட்ட பிறகு நீ சொர்க்கத்திற்கு வந்தாய். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹலாலாக சம்பாதிக்கப்பட்ட பணத்திற்கு அல்லாஹ் ஒவ்வொரு கேள்வியும் கேட்பான் என்றால், ஹராமா சம்பாதிச்சா இந்த சமுதாயத்திற்கு ஹராம்னா என்னன்னு தெரியல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஹலால்னா என்ன ஹராம்னா என்னன்னு தெரியாது. ஒரு காலம் வரும், ஹலால்னா என்ன ஹராம்னா என்ன தெரியாது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ட ஹராம்னு சொல்லுங்களே, அவன் என்னதுமா சொல்லுவான், ஆமா ஆமா அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது ஹராம், இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது ஹலால். ஹலால்னா அதுதான். முஸ்லிம்கள் என்று ஹலால் ஹராமை பேணுகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய விஷயமாக எதை பேணுறாங்க, சாப்பிடுறத மட்டும்தான். எந்த ஹோட்டல்ல 20 ரூபாய் கொடுத்து ஹலால்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானோ அது ஹலால். அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றது கூட தேவை, அவன் ஹலால்னு ஒட்டியிருக்கான், நல்லா இருக்கும் சாப்பிடலாம், இதுதான் ஹலால். மற்ற விஷயத்தில் ஹலால் ஹராமை பேணுவது போல என் கண்களுக்கு புலப்படவில்லை. அல்லாஹ் நமக்கு அதையும் ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமதி ஷரீஃப்ல ஸஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ், யாதி அலன் நாஸி ஸமானுன், மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு காலம் இப்படியும் வரும், லா யுபாலில் மர், அந்த மனிதனுக்கு எந்த கவலையும் இருக்காது, மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம், அவன் ஹலாலாக சம்பாதித்தானா அல்லது ஹராமாக சம்பாதித்தானா என்ற எந்த கவலையும் இருக்காது. பணம் வந்தால் போதும் என்ற ஒரு நினைவிலே வாழுவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தே தீரும், அது வராத வரை கியாமத் வராது என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காலத்தை பத்தி அல்ல, இனி வரக்கூடிய காலத்தில் அல்ல. இந்த காலத்திலே ஒருவனுக்கு பணம் வந்தால் போதும், அது ஹலாலா ஹராமா என்ற சிந்தனையை கூட பிராக்டிகலா இது எப்படி என்று இல்லை, அவன் சிந்திக்க கூட மறுக்கிறான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். காரணம் என்ன, ஹராமாக சம்பாதிப்பது அல்லது வட்டியின் மூலமாக சம்பாதிப்பது அல்லது ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு தெரிஞ்சதுனா ஒரே ஒரு வட்டி தாங்க. என்ன வட்டி?
வட்டினா காசு கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வட்டியிலே 73 விதங்கள் இருக்கிறதா. எத்தனை விதமா? 73 கிரேட்ஸ் இருக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியாக இந்த ஹதீஸை சொல்லி விடுகிறேன். அர்-ரிபாஉ 73 பாபா. ஒரு வட்டி என்று சொன்னால் 73 கதவுகள் இருக்கிறதாம். ஐஸரஹா, அதிலே ஃபர்ஸ்ட் 73 இல்ல, ஃபர்ஸ்ட் டாப் கிரேட்ல இல்ல, கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய வட்டியை பற்றி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிஸ்லு அய்யன்கிஹ ar-ரஜுலு உம்மஹு, தன் தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமாம். எது டாப்ல இருக்கிறது அந்த வட்டி அல்ல, கடைசியாக இருக்கக்கூடியது. ஒன்றாக தன் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த வட்டியை ஒரு மனிதன் அடைந்து கொள்வான் என்று சொன்னால், தன் தாயோடு விபச்சாரம் சொல்வதற்கு நாவு கூசுகிறது, சிந்திப்பதற்கு நம் சிந்தனை கூசுகிறது. ஒரு மனிதன் வட்டியை வாங்கிவிட்டால், வட்டியை உண்டுவிட்டால் அவன் இந்த செயலை செய்தவனுக்கு சமம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த வட்டியை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அன்பர்களே, இன்றைய காலகட்டத்திலே மாடர்ன் பினான்ஸ் பத்தி எங்கேயும் ஆளுங்கள் பேசுறது போல தெரியல. காசு எப்படி சம்பாதிக்கணும், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஹலாலா ஹராமா தெரியாது. பேங்க்ல லோன் எடுக்கணும், ஹலாலா ஹராமா எங்கேயும் கிடைக்கல, நான் எடுக்கிறேங்க. அதாவது எப்படி என்றால், இந்த காலத்திலே நாம் வாழக்கூடிய இந்த செஞ்சுரியில, இந்த இரால நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க. லோன் அது ஹலால், அது ஹராம் அல்ல. லோன் என்றது ஜாயிஸுங்க. இஎம்ஐ அது ஜாயிஸுங்க. இன்சூரன்ஸ் அது ஜாயிஸுங்க. ஆனா அந்த லோனுக்கு பின்னாடி செயல்படுத்தக்கூடிய விதம் என்ன, அது லோன் கிடையாது. இஎம்ஐ அந்த ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அது ஜாயிஸ். அதை எப்படி பிராக்டிகலா இந்த காலத்துல நடத்துறாங்க, அது ஜாயிஸ் கிடையாது. லீஸ் இது ஜாயிஸ். இந்த லீஸ நம்ம பிராக்டிகல் வாழ்க்கையில, அதாவது குத்தகைக்கு விடுவது, இது இந்த காலத்துல பிராக்டிகல் எப்படி இருக்கணும், அது ஜாயிஸ் கிடையாது. பெயர்களை எல்லாம் அழகாக வைத்துக் கொண்டு அதிலே செயல்படுத்தக்கூடிய விபரீதங்கள் நமக்கு தெரியாம இருக்கிறது. எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, எல்லாருமே காசு ஃப்ளோ லிக்விட் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த காசுக்கு இன்ட்ரெஸ்டுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கறாங்க, அது அட்லீஸ்ட் 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு என்னவோ 18% 17% ஒரு 180 ரூபாய் போடுறான். இந்த 180 ரூபாய் உங்களுக்கு ஹலாலா? அல்லது எதையாவது ஒன்று நாள் உட்கார்ந்து, எனக்கு வருஷத்துக்கு இவ்வளவு டர்ன் ஓவர் நடந்திருக்கு சேவிங் அக்கவுண்ட்ஸ்ல, இந்த அக்கவுண்ட்ல இவ்வளவு எனக்கு பணம் வந்திருக்கு, இந்த பணம் எனக்கு ஹலாலா ஹராமா சிந்திச்சிருக்கோமாங்க? என்னைக்காச்சும் கணக்கு போட்டு பார்த்திருக்கோமா? அல்லாஹ் 1 ரூபாயாக இருந்தாலும் பிடிப்பானா? 1 ரூபாயாக இருந்தாலும் அது வட்டி என்று சொன்னால், அது ஹராமாக என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. பணம் விஷயத்திலே அழிக்கப்பட்ட சமுதாயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தருவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவன் கண்ணியத்தை கொண்டு நம்மை மன்னிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு வழிவகை செய்வானாக. அன்பர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு, கடை வீதிகளுக்கு சென்று தடை விதித்தார்கள். யாருக்கு ஹலால் ஹராம் சட்டம் தெரியலையோ அவன் பிசினஸ் பண்ணக்கூடாது. யாருக்கு இந்த விஷயத்தை பற்றி அதாவது சட்டம் தெரியாதவனை கொண்டு தொலை நிறுத்தினா நீங்க பின்னாடி சொல்லுவீங்களா? சட்டம் வண்டி ஓட்ட தெரியாதவனை டிரைவரா அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா? அதை போன்று தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே மிம்பரிலே அமர்ந்து கொண்டு வெறும் கால ரசூலுல்லாஹ் காலல்லாஹ் என்று அல்ல, என்னுடைய தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிகளுக்கு சென்று பேரித்தம்பழம் வியாபாரத்தை கூட நின்று சென்று அதை விவரித்து தந்தார்கள். இப்படி செய்யுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா. ஒரு முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே 2 கிலோ கெட்டு போன பேரித்தம்பங்களை கொடுத்து விட்டு அதை அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு அதை நல்ல பேரித்தம்பழங்களாக திருப்பி தருவார்களாம். பெருமானார் சொன்னார்கள், இது ஹராம். சொன்னாங்க, பேரித்தம்பழங்கள் தான் 2 கிலோவை கொடுத்துட்டு திருப்பி தரும்போது 1 கிலோ நல்ல கொடுக்கணும். பெருமானார் சொன்னார்கள், இதை வேறு விதத்திலே செய்யலாம். கொடுத்தவங்கிட்டே பேரிச்சம்பழத்தை திரும்பி வாங்காத, வேற ஒரு ஆளுக்கு 2 கிலோவை வித்துட்டு அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு 1 கிலோ ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிகளிலும் ஒரு ஆசிரியராக நின்று அதை நடத்தி இந்த உம்மத்திற்கு பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று கற்றுத் தந்தார்கள். அன்பர்களே, நேரம் சுருக்கமானது என்பதற்காக என்னுடைய தலைப்புக்கு உள் செல்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த இயர்லி ஒரு பணம் வரும் பேங்க்ல, முற்றிலும் ஹராம், முற்றிலும் ஹராம். அந்த பணம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது.
அந்த பணத்தை சதகா செய்யக்கூடாது, இந்த பணத்தை ஜகாத்து கொடுக்க கூடாது. சதகாவும் ஜகாத்தும் நீங்கள் ஹலாலாக சேர்த்து வைத்த பணத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும். இன்னல்லாஹ தய்யிபன் யுஹிப்பு தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தையே விரும்பக்கூடியவன். நீ ஹராமான முறையில சம்பாதிச்சுட்டு ஜகாத்துக்கு பெரிய பட்டியல போட்டு ஸ்டேஜ் போட்டு இவ்வளவு பெரிய செக்க தூக்கி கொடுக்கிறனா அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஹலாலாக சம்பாதித்திருக்க வேண்டும், அந்த பணத்திலிருந்து ஹலாலாக ஜகாத்தும் சதகாவும் கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட பணம் உங்களுடைய வங்கி கணக்கிலே தங்கி இருந்தால் அதை எடுத்துடணுமா? அதை அப்படியே விட்டுறக்கூடாது. காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வேளை ஒருத்தருக்கு crores of amount வந்து தன்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு இந்த ஹராமானிய பணம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டான் என்றால் அந்த பணம் இனி எந்த வழியிலே செலவழிக்கப்படும் என்பதனை பார்த்தால் வந்த வழியிலே இரண்டாவது திருப்பி போயிடும். எப்படி போகும்? மீண்டும் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பணம் ஹராமான விஷயத்திற்கு தான் அவர்கள் செயல்படுத்துவார்கள், அதை மீண்டும் வட்டிக்காகவே செயல்படுத்துவார்கள். எனவே அந்த பணத்தை அதிலிருந்து எடுத்துவிட்டு அதை சதகாவுடைய நீயத்திலேயோ சவாபுடைய நீயத்திலேயோ கொடுக்க கூடாதா? ஏதோ நீயத்தே இல்லாமல் யாரிடமாவது கொடுத்து விட வேண்டுமாம், அதை எந்த நீயத்திலும் கொடுக்க கூடாது. காரணம், அப்படி கொடுப்பதும் பாவம். ஒரு ஹராமான ஒரு வழியிலிருந்து சம்பாதித்து விட்டு அதை சரி என்று நினைத்து ஒரு மனிதன் சவாபுக்காக சதகாவோ ஜகாத்தோ கொடுப்பதும் கொடுக்கிறது கூடாது. கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நன்மை தரமாட்டான். ஆனா இந்த நீயத்தை கொண்டு கொடுப்பதற்கும் அவனுக்கு தண்டனை உண்டாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பாதுகாத்து தருவானாக. அன்பர்களே, பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் ஹலால். அதிலே பேங்க்குக்காரன் கொடுக்கக்கூடிய பணம் என்னது சொல்லுங்க? எல்லாரும் நான் சொல்றதுக்கு உங்களுக்கே புரியும். அந்த பணம் உங்களுடையதா? இல்ல. அது யாரு கொடுக்கிறா? பணத்திற்கு நீங்க ஒரு வருஷம் இவ்வளவு வச்சிருந்தீங்கன்னா கொடுத்தா பெருமானாருடைய கூட்டின்படி அந்த பணம் என்னது? ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக, இப்ப எல்லாருமே வண்டி எடுக்கிறோம், வீடு எடுக்கிறோம், எதனாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம், இஎம்ஐ எவ்ரி இயர், ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இது ஹலாலா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இஎம்ஐ இருக்கு. ஆனா இன்றைய சமுதாய காலத்திலே, இன்றைய ஏரால இஎம்ஐ எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இஎம்ஐ. இன்னைக்கு ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம், இல்ல நான் 0% இஎம்ஐ தானே எடுக்கிறேன், அப்ப எனக்கு ஹலாலா? இஎம்ஐ ஹலால். என்னது? இஎம்ஐ ஹலால். அது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இஎம்ஐனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரை இந்த பேனா 10 ரூபாய், இத இப்பவே ஆன் கேஷ் வாங்குறாங்க, 10 ரூபாய்க்கு நான் வித்துறலாம், இது ஹலால், இது வியாபாரம். இதை விற்பதற்கான கூலியும் அல்லாஹ் தருகிறான். எப்படி? 10 ரூபாய் மட்டும் எனக்கு கிடைக்கல, ஹலாலா நான் விற்கணும், இதை வித்தேன்னு சொன்னாக்கா இதை ஹலால் என்ற நியத்தை கொண்டு வித்தேனல்ல, இந்த ஆக்டுக்கும் அல்லாஹ் எனக்கு சவாபு கொடுக்கிறான். ஒரு மனிதன் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் ஒரு சம்டைம்ஸ் வந்து டென்ஷனா இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியல, லாஸ் மாதிரி போயிட்டு இருக்கு, நைட்டு தூக்கம் வராது. இது சாதாரண விஷயமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், பிசினஸ்ல இவ்வளவு ஹெக்டிக்கா இருக்கு, ஒண்ணுமே புரியல, நைட்டு படுத்தா தூக்கம் வரல. ஹலாலான பிசினஸ் பண்ணி உங்களுக்கு டென்ஷன் வருதுல, இந்த டென்ஷனுக்கும் அல்லாஹ் சவாப் கொடுப்பானா? நாளை மறுமையிலே ஒரு மனிதன் ஹலாலாக ஒரு வியாபாரத்தை செய்து அவனுக்கு அதிலே நஷ்டம் ஏற்பட்டு அவன் அதை இழந்து விட்டால் அல்லாஹ் அவனுக்காக தயாராக நன்மைகளை குவித்து வைத்துள்ளான். காரணம் என்ன? என் அடியான் என் பேச்சை கேட்டு நான் கூறிய வழியிலே பணம் சம்பாதிப்பதற்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டான், பொய் சொல்லல, திருடல, அநியாயம் செய்யல, அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று என் பேச்சை கேட்டு ஒருவன் தொடங்கினான், அவன் அங்க லாஸ் ஆயிட்டாலும் அவனை இங்க நான் ப்ராஃபிட்ஃபுல்லா ஆக்குவேன், அவனுக்கு நான் இங்க நன்மைகளை வாரி தழங்குவேன் என்று. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் கூறுவது எப்படி? இந்த பேனா ஆன் கேஷ் வாங்கினா 10 ரூபாய், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குற நான் சொல்றேன் 12 ரூபாய், நீங்க 6 மாசம் கட்டலாம், 2 ரூபாயா கட்டலாம், இதுவும் ஹலால். எப்படி? 10 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்ல இப்பவே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இது 12 ரூபாய், இது ஹலால். ஆனா இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டால்மெண்ட் எப்படி தெரியுமா? once you fail to pay at the time, ஒரு எந்த சமயத்துல 1ஆம் தேதி நீங்க பணம் கட்டணும், நீங்க கட்டல, 2ஆம் தேதி நீங்க கட்ட வேண்டிய 2 ரூபாய் கூட ஒரு 25 பைஸ் ஆட் ஆயிடுது, இது ஹராம். எந்த பணம் நீங்கள் வாங்கும் சமயத்திலே முடிவெடுக்கப்பட்டதோ அதே பணம் நீங்கள் காலம் நேரம் தவறினாலும் கடைசி வரை அதே பணத்தை தான் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஹலால். இல்ல, நான் கட்டக்கூடிய நேரம் தவறிவிட்டால், நான் கட்டக்கூடிய 30ஆம் தேதி தவறிடுச்சு, இன்னைக்கு 2 3 இன்னைக்கு 3ஆம் தேதி நான் கட்டுறேன், நான் போகும்போது நான் 2 ரூபாய் கட்டக்கூடாது, 2.5 கட்டணும்னு சொன்னா லிட்டரலி
clearly its interest. அதுதான் ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பல்வேறு விதத்திலே காரணம் என்னங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திர்ஹமுன் ரிபன், ஒரு ரூபாய், ஒரே ஒரு ரூபாய் ஹராமா சம்பாதிச்சிட்டீங்க, அதாவது வட்டியில சம்பாதிச்சிட்டீங்க. யஅகுலு ரஜுலு வஹுவ யஅலம், அவன் அறிந்து கொண்டே அந்த ஹராமான பணத்தை எவ்வளவு சாப்பிட்டான்? லட்சம் ரூபாய் இல்ல, கோடி ரூபாய் இல்ல, ஒரு திரகம், ஒரு ரூபான்னு வச்சுப்போமே, ஒரு ரூபாய வட்டியுடைய பணத்திலிருந்து ஒரு மனிதன் உண்டு விட்டான் என்றால், சாப்பிட்டு விட்டான், அவன் அறிந்து கொண்டே சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னால், அஷத்து மின் சித்தத்தின் வஸலாசீன ஜன்யா, அவன் கிட்டத்தட்ட 37 விபச்சாரத்திற்கு சமமானவன். எத்தனையா? ஒரு ரூபாய் சாப்பிட்டா அவன் 37 முறை விபச்சாரம் செய்தவனுக்கு சமமா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த வயிற்றிலே ஹராமான உணவு இருக்கிறதோ நாளை நரக நெருப்பிலே இதுவும் ஒரு நெருப்பாக இருக்குமாம். அல்லாஹ் நம் உடலையும் நம் பணத்தையும் பாதுகாத்து தருவானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேங்க்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதை எடுத்து எங்கேயாச்சும் கொடுத்துடணும். இஎம்ஐ ஆப்ஷன்னா அதை என்ன செய்யணும்? அது எந்த வகையிலும் கூடுதலும் குறைதலும் இல்லை என்று சொன்னால் அது ஹலால். இன்னைக்கு அப்படிப்பட்ட பேங்க்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட பேங்க் இருக்கிற மாதிரி தெரியல. லோன் எடுக்கிறோம் ஜி, லோனை பத்தி என்ன சொல்றீங்க? அதுக்கு பேர் லோன் கிடையாது. இன்னைக்கு பேங்க்ல வாங்குறதுக்கு பேரு என்னது? லோன். அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். நம்ம அதுக்கு பேர் வச்ச பேரு, பேங்க்குக்காரன் கொடுத்த பேர் லோன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குல்லு கர்தின் ஜர்ர நஃபான் ஃபஹுவ ரிபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவந்த இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கடனிற்கும் அந்த கடனிலிருந்து கொஞ்சம் அதிகமாக நீ திருப்பி கொடுக்க வேண்டும், அல்லது நீ கொடுத்த கடனிலிருந்து உனக்கு அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அதுதான் வட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபி ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅபுக்கு 10,000 தீனார்கள் கொடுத்தார்கள். அதை திருப்பி கொடுக்கும்போது 10,000 தீனாரை கொடுத்து விட்டு ஒரு ஹாப்பில, ஒரு சந்தோஷத்துல சிறிது பழத்தையும் சேர்த்து கொடுத்தார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு நான் கடன் கொடுத்தேன் என்பதற்காகத்தானே இந்த பழத்தை கொடுக்கிறாய், அப்படிப்பட்ட பணமும் எனக்கு வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் எந்த விதத்திலும் ஹராமான பாதையை நோக்கி சென்று விடக் கூடாது என்பதற்காக ஆங்காங்கே இந்த உம்மத்திற்கு உபதேசம் செய்து கொடுக்க, பணத்திலே சிறந்தவர்கள் எல்லாம் இந்த உம்மத்தில் பிறந்திருக்க, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கோடீஸ்வரர், உமர் இப்னு கத்தாப் கோடீஸ்வரர், பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவர்ங்க கிட்ட எந்த பேங்கும் இல்ல, எந்த ஷேர் மார்க்கெட்டும் இல்ல, எந்த கிரிப்டோவும் இல்ல, எந்த பிட்காயின்ஸும் இல்ல. ஆனால் ராஹத்தாக வாழ்ந்தார்கள். நமக்கு முன் சென்ற சமுதாயம் வரை, ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை எந்த ஒரு பைனான்சியல் கிரைசிஸும் வரல. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் நாம் இந்த அளவுக்கு பின்தங்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னால் வட்டியை வட்டியாக நினைக்காததுதான். அது ஒரு பேச்சாவே நினைக்கல. என்னங்க பெருசா जी ये हलाल ये हराम, मैं जैसा शुरू में कहा था हाथ लगे तो हलाल, அது எனக்கு ஈஸியா ஆயிடுச்சு, அது ஹலால். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பாதுகாப்பானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை, ஒண்ணு லோன். இந்த லோன் என்ன? நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ 100 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். அது லோன். அதுவே 100 ரூபாய் வாங்கி 110 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? வட்டி. இதுதானங்க சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறோம் லோன் எதுக்கு லோன்? ஒரு சில சமயத்தில் நம்ம கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல இமாம் சாப் இக்கட்டான சூழ்நிலையில செய்யலாம்ல, இதெல்லாம் பண்ணலாம்ல, இதெல்லாம் கூட வேற எங்களுக்கு யாரு வட்டி தரா? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். வட்டி வாங்குவதை, அதாவது ஒரு சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் உங்களால முடியாததைய கடமையும் ஆக்கல, உங்களால முடிஞ்சதை ஹராமாவும் ஆக்கல. உங்களுக்கு எது நன்மையோ அததான் அல்லாஹ் ஹலாலா ஆக்கியிருக்கான். 5 வேளை உங்களால தொழுவ முடியுங்க, ஃபஜருக்கு உங்களால எழுந்திருக்க முடியும், நஹீ ஹோதா இமாம் சாப், அது நீங்க சொல்றது. நோன்பு பிடிக்க முடியும், உங்களால முடியும், முடியல அதுக்கான சட்டத்தை அல்லாஹ் கஃபாரா வச்சிருக்கான். முடியாதது அல்லாஹ் உங்க மேல திணிக்கல. இன்னல்லாஹ் லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் ஒரு அணுவளவும் எந்த மனிதனின் மீதும் அநியாயம் செய்வது இல்லை. உங்களால முடியவே முடியாது. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற கரண்ட் ஏறால வட்டி வாங்காம வாழவே முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றானா, நல்ல இப்பவே நல்ல நோட் பண்ணிக்கணும். அவனை காரணம் என்ன? அல்லாஹ்வை குறை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் அப்படி படைச்சிட்டான். இன்னொன்னு தெரியுமா? ஏ இந்தியா ஹைமாம் சாப், இது இந்தியா, அதாவது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு இடம்.
சவுதி அரப் அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் டைரக்ட் இருக்கு. குவைத், மஸ்கட், அரப் கண்ட்ரீஸ்லாம் டைரக்டா இருக்கிற மாதிரி, இந்தியா ஏதோ அல்லாஹ் சப்டனன்ட் மாதிரி. அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது எப்படி அல்லாஹ் தனியா. இஸ்லாம் என்பது யூனிவர்சல் லா. இஸ்லாம் என்பது இந்த இடத்துக்கு ஒரு சட்டம், அந்த இடத்துக்கு ஒரு சட்டம் என்பது அல்ல. உலகம் முழுவதும் ஒரே சட்டம் தான். வட்டி ஹராம்னா ஹராம் தான், லோன் ஹராம்னா ஹராம் தான், இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு லோன் ஹராம்னா ஹராம் தான், இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இஎம்ஐ ஹராம்னா ஹராம் தான். ஒரு மனிதன் இந்த வட்டியை விட்டு நான் தள்ளி நல்ல வாழ வேண்டும் என நினைத்தால் அவன் நினைத்ததை போல அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக தருவான். இல்ல இல்ல அன இந்த அபதி பிதன்னிஹி, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோடு இருப்பேன். வட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ் அவனை அப்படி ஆக்கிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் வட்டியுடைய ஒரு லுக்மாவை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமௌண்ட்டுடைய பணத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இஎம்ஐ பத்தி, கிரெடிட் கார்டு, இன்னைக்கு கிரெடிட் கார்ட்ஸ் இல்லாதவங்க யாரும் கிடையாது. இதெல்லாம் பத்தி பேசணுமா? இதை பத்தி தான் பேசணும். உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய சஜிதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உண்ணக்கூடிய உணவு ஹலாலா இருக்கணும். எவ்வளவு துவா கேட்கிறேன், கபூலாகல. உன் வயிற்றுல என்ன இருக்குன்னு பாரு, உன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாரு. பாக்கெட்ல நீ வச்சிருக்க 500 ஸ்டோன் வச்சிருக்க நோட்டும் ஹராமு, நீ வயிற்றுக்குள்ள சாப்பிட்டது ஹராமு. எப்படி அல்லாஹ் உன் துவாவை கபூலாக்குவான்? நீ முதலில் சுத்தமாக இருந்தால் உணவாலும் உடையாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ் உன்னுடைய பேச்சை கேட்பான். நீ அல்லாஹ் சொன்னதை நீ கேட்கலனா நீ சொல்றதை அல்லாஹ் கேட்டுப்பான். எப்படி நினைக்கிற? ஜி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இந்த கிரெடிட் கார்டுல, அதாவது இப்ப நிறைய பேர் வந்து பேசுவாங்க, இமாம் சாப் நான் ஆன் டைம்ல அதுக்கான பணத்தை நான் கொடுத்துறேன், ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க கான்சிக்வன்சஸ் என்ன தெரியுமா? விபரீதங்கள் என்ன தெரியுமா? நான் பேர் சொல்ல விரும்பல. I don't want to mention the names of the reputed banks. So 2-3 பேங்க் உடைய அந்த கிரெடிட் கார்டுடைய ஃபார்ம்ஸ் படிச்சேன். இந்த ஃபார்ம்ஸ்க்கு கீழே கடைசி சைன் பண்றதுக்கு முன்னாடி இவர் என்ன இன்டென்ஷனா சைன் போட்டிருக்காரு தெரியுமா? I am ready to pay the interest. நான் வட்டி கட்டுறதுக்கு ரெடி அப்படின்னு போட்டுதான் கையெழுத்து போடணும். என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருக்காரு? இவர் செய்யறது வேற. உலமாக்களுடைய கூட்டின்படி அந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறதே ஹராம். நீ வட்டி கொடுக்கறது வேற. ஜி நீ அதை அக்ரி பண்ணிக்கிறல, நான் கொடுப்பேன் 31ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னு சொன்னாக்கா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா, ஐ எம் ரெடி டு பே சம் ஆஃப் அப்படின்ற அமௌண்ட்டை நீ போட்டுட்ட, கையெழுத்து போட்டுட்டன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையிலும் நீ பாவியாக ஆகிவிட்டாய். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த வகையிலும் சரி ஹராமான ஒரு பொருளை ஒண்ணு ஹராம தெரியாம செஞ்சிடுறது. ஜி லோன் வாங்கணும், எப்ப வாங்கணுங்க? ஜி இஎம்ஐ ஒரு செய்யணும், எப்ப செய்யணும்? சரி கிரெடிட் கார்டு எப்ப செய்யணும்? இதுக்கு ஒரு ஷர்த் இருக்கு. எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லங்க. எதுக்கு சொல்றாரு தெரியுமா? வீடு 2 ஃப்ளோர் கட்டிட்டாரு, 3rd ஃப்ளோர் கட்டுறதுக்கு இவர் சொல்றாரு. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, 3வது கட்டியே ஆகணும். 2 பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, 3வது பிசினஸ் ரன் பண்றதுக்கு பேங்க்ல லோன் எடுக்கிறாரு. வேற ஆப்ஷனே இல்ல. நான் என்ன பண்றது? 2-3 வீடு வச்சிருக்காரு, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, வித்து ரெடி இல்ல பேங்க் மூலமா தான் அப்ரோச் பண்ணணும். இது ஹராம். எப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய லோன் ஹலாலாகும் தெரியுமா? அதையும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமை வந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நீங்கள் உண்ண உணவில்லாமல் அடைந்தால், இருக்க நிலை இல்லாமல் அடைந்தால், உடுக்க உடை இல்லாமல் நினைந்தால், எப்படி மரணிக்கும் தருவாயிலே ஒரு மனிதனுக்கு உண்ண உணவில்லை, பன்றி கறி மட்டும்தான் இருக்குது, போர்க்கு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அதை சாப்பிடுவதற்கு அவனுக்கு ஆகுமானது வேற எந்த பானமுமே இல்லை. அதை எதையும் குடிக்கலன்னா அவன் மவுத் ஆகிடுவான். அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு ஆல்கஹாலுடைய பாட்டில் இருக்கு, எடுத்து கல்புன் மொத்தமா ஊட்டிக்க கூடாது. அவனுடைய தொண்டை எவ்வளவு நனையுமோ அல்லது அவன் எவ்வளவு குடித்தால் உயிர் வாழுவானோ அந்த மிக்தார்ல கொடுக்கிறது ஹலால் இல்ல, அவனுக்கு மட்டும் ஆகுமாக்கப்பட்டது. அட் தட் சினாரியோ அவன் குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாட்டில் தூக்கிட்டு போக கூடாது.
எந்த சூழ்நிலையிலே அவனுக்கு அது அதாவது இன்னைக்கு எப்படின்னாக்கா இன்னைக்கு இந்தியால வாழ்றதுனால वो क्या भी नहीं वो जायज है हीला कर ले सकते அது அப்படி இது இப்படி இவங்களே ஃபிளெக்சிபிளா தீன் ஆக்குறாங்க. இஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான தீன். அது நம்மளுக்கு அப்படி பண்ணிக்கலாம், இது அப்படி பண்ணிக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். எவன் ஒருவன் தெரிந்தே ஒரு ஹலாலை ஹராம் என்று சொன்னாலும் ஹராமை ஹலால் என்று சொன்னாலும் நாளைக்கு அல்லாஹ்வின் முன்னிலையிலே பதில் சொல்வதற்கு தயாராக இருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் இந்த இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் ஒரு மனிதன் அவனுக்கு தேடி அலைந்து, உதாரணத்துக்கு இந்த சட்டத்திலிருந்து உங்களுக்கு புரியும். எப்ப ஒரு மனுஷன் தயம்மம் செய்யலாங்க? தண்ணி முன்னாடி இருக்கு, ரெடியா இருக்கு, அவன் தயம்மம் செய்யலாமா? தண்ணியே இல்லைனாலும் என்ன செய்யணுமா? தண்ணியை தேடி கொஞ்சம் போகணுமா? வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு தண்ணி இல்லைன்னு ஒரு தயமம் செய்யக்கூடாதான். அவன் தண்ணியை தேடி கொஞ்ச நாச்ச பார்த்து தண்ணி இல்லைன்னு சொன்னா தயமம் செய்யலாம். அப்படித்தான் உங்களுக்கு யாருமே வீட்டிலே உட்கார்ந்துட்டு யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அல்ல, உங்களுக்கு ஹலாலான முறையில் யாரும் உங்களுக்கு கடன் கொடுக்க இருக்கிறார்களா என்பதனை பார்த்து யாருமே இல்லை என்று சொன்னால் அந்த சமயத்திலே நீங்களுடைய அத்தியாவசிய தேவை உணவு, உடை, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், வீடு கட்டி நல்ல நல்ல ஜாலியா இருக்கிறதுக்கு அல்ல நீ ஹராம வாங்கிக்கொண்டு எங்கேயும் சொல்லல. இப்படி சொல்லக்கூடிய உலமாக்கள் நாளை மறுமையிலே பிடிபடுவார்கள். நீங்களுடைய ஆடம்பர செலவுக்காக ஹராம் ஹராம் ஹராம், உங்களுடைய அத்தியாவசிய தரவுக்காக அப்படியும் ஹராம் தாங்க. அது உங்களுக்கு மட்டும் அது எக்ஸம்ஷன் வச்சுக்கோங்க. நீங்க செத்து போயிடுவீங்க, நீங்க மவுத் ஆயிடுவீங்க. அந்த நேரத்தில் இந்த சட்டம் உங்களுக்கு. அப்போ கிரெடிட் கார்டு என்ன சைன் பண்றீங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு நான் தயார், அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெருமானாருக்கு மாறு செய்வதற்கு நான் தயார், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாதுகாப்பானாக. ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதரு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. வட்டி கொடுக்கிறவன், வட்டி வாங்குறவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எவன் ஒருவன் வட்டியை விடவில்லையோ ரெடி ஆயிக்கங்க, பி ப்ரிப்பேர். எதுக்கு ரெடி ஆயிக்கணுமா? போர் செய்யறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. போர் செய்யணும். யார் கூட போர் செய்ய போறீங்க? வட்டி வாங்குறவன், கொடுக்கிறவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு தபாரக வ தஆலா ஆகிலுர் ரிபா வ முஅக்கிலுஹு வ ஷாஹிதுஹு வ ஷாஹிதைஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி வ قال ஹும் ஸவா. வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு கணக்கு எழுதுறவன், வட்டிக்கு 2 பேர் சாட்சி சொல்லல, சாட்சி சொல்றவன், இவர்கள் அனைவருமே நரகவாசிகள். இவர்கள் அனைவருமே ஒரே தட்டில் இருக்கக்கூடிய சமமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. இல்ல அவன் வாங்குறான், நான் கூட தானே போய் நின்னேன், நான் கையெழுத்து தானே போட்டேன், சாட்சி கையெழுத்து தானே போட்டேன், நான் வேற என்ன செஞ்சேன்? இல்ல நான் அதை எழுதுறாங்க, என்னுடைய வேலை என்ன? இவன் வட்டி வாங்குறான், அவன் கொடுக்குறான், என்னுடைய வேலை வெறும் டைப் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்றதுதான் இப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. பெருமானார் கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது இருக்கிறதாம். இந்த உலகத்திலே எவன் சாபம் உங்கள் மீது இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம். படைத்த ரப்புடைய சாபம் ஒருவருடைய தலை மீது இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாரின் மீது? வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி சொல்பவன், வட்டிக்கு கணக்கு எழுதுபவன், இவர்கள் 4 பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம். ஒருவேளை வட்டி வாங்கிட்டான், அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்றான் தெரியுமா? ஒருவேளை ஒருவன் வட்டியை விடவில்லை என்று சொன்னால் போருக்கு தயாராகிக்குங்க. என்ன? ஒரு யுத்தத்துக்கு தயாராகுங்க. நீங்க வெர்சஸ் யாரு? அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் போர் செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். சொல்றது யாரு? அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த வட்டியுடைய விஷயத்தை எல்லா காலகட்டத்திலும் ஏங்க வட்டி ஹராம், இவ்வளவு வட்டி வட்டி அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இன்னமல் பையு மிஸ்லுர் ரிபா. இந்த வியாபாரமும் ஒரு வகையிலே வட்டியை போன்று தானே இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், யம்ஹகு வ ஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கான், வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், நிச்சயமாக வட்டி என்பது அல்லாஹ் அழித்தே தீருவான். வ யுர்பிஸ் ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் அதிகமாக அதிகம் பரக்கத்து செய்வான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த வட்டியை அல்லாஹ் எதுக்காண்டி ஹராம் ஆக்கி இருக்கான்? ஒருவேளை வட்டி ஹலால்னு சொன்னா எந்த பணக்காரனும் தான் வீட்டிலிருந்து வெளியிலே வர மாட்டாங்க.
ஏழையா போயிட்டே இருப்பான், பணக்காரனே ஆகி கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு வெளியில வந்து மார்க்கெட்ல இருந்து ப்ராடக்டை வாங்கி அதை விற்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்துட்டு காசை கொடுத்தாக்கா ஏழைகள் சம்பாதிச்சு கொண்டு வந்து காசை கொடுக்க போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தளவிலும் ஒரு சமத்துவம் வேண்டும் என்பதற்காக, ஏழைகள் கஷ்டப்படுபவன் இன்னும் கஷ்டத்திற்கு மூழ்கக்கூடாது என்பதற்காக, பணக்காரர்கள் இன்னும் பணத்தில் அவர்கள் ஆழ்ந்த ஆடம்பருடைய வாழ்க்கையிலே இந்த துனியாவுடைய மோகத்தில் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக, அதிலே அழிபவன் அதிகம் என்பதற்காக அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கியுள்ளான், தடை செய்துள்ளான். நாம் சிந்தனையிலும் மியூசிக் நிறைய பேர் கேட்கிறோம். இன்னைக்கு மியூசிக் இல்லாம நம்ம இல்ல. மொபைல் போனுடைய ரிங்டோன் கூட மியூசிக் ஹலாலா ஹராமா? ஹராம். நோ செகண்ட் தாட்ஸ், லிட்டரலி சொல்லலாம் ஹராம். ஆனா ஒருத்தன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஹலால் தான். ஹராம இவன் கேட்கிறது வேற. ஹராம எப்போ இவன் ஹலால் நம்பிட்டானோ இஸ்லாத்துடைய எல்லையில் நிற்கிறான். இவனுக்கும் இப்போ இஸ்லாத்துக்கும் சும்மா ஒரு நூல் அளவு தான் பாக்கி இருக்கு. காரணம் என்ன? அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு பொருளை இவன் ஹலால் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தீன மார்க்கத்தை அவன் முழுசா நம்பல. அப்படித்தான் உங்களுக்கு தேவைன்னும் போது ஒரு ஹலால், உங்களுக்கு தேவையில்லைன்னும் போது ஹராம். அது மார்க்கம் அல்ல. அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ அது எல்லா இடத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் சரி, எல்லா காலத்திலும் சரி ஹராம் என்றால் அது ஹராம் தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவந்த ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிக்கணும், ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணணும். அப்ப கூட இருந்தவங்க எல்லாரும் ஒரு நிழலான இடத்துல போய் நின்னுட்டாங்க. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபாவை கூப்பிடுறாங்க, யா சய்யதி வந்து நிழல்ல நில்லுங்க. வரவே இல்லை. 2-3 பேர் போய் கூப்பிடுறாங்க, வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிடுறாங்க, வரல. அப்ப எல்லாம் பேச தொடங்குறாங்க, எதுக்கு இந்த இமாம் இந்த நிழல்ல வந்து நிக்க மாட்டேங்கிறாரு? ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் குழம்புவதை அறிந்து கொண்டு சொல்கிறார்கள், வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த வீட்டுக்காரன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், வேற ஒண்ணு இல்லை. ஒருவேளை அவனுடைய இல்லத்தின் நிழலில் நான் வந்து நின்று விட்டேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான். அவன்கிட்ட காசையும் கொடுத்துக்கிட்டு அந்த காசையும் திரும்பி வாங்கிட்டு அவன் வீட்டு நிழல்ல போய் நீ அனுபவித்தாயா, சுகத்தை அனுபவித்தாயா, பலனை கண்டாயா என்று அபூ ஹனீஃபாவை அல்லாஹ் பிடித்து விடக் கூடாது என்பதற்காக அவனுடைய வீட்டின் நிழல் கூட நிற்கவில்லை என்று சொன்ன காலம் எங்க? நம்முடைய காலம் எங்க? இன்னைக்கு யாருக்கும் தனி கிளாஸ் எடுக்கணும்னு தெரியல. ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹலாலிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். ஹலாலிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்துள்ளான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹராமாக போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிசினஸ்ல, அந்த வியாபாரத்தில் பரக்கம் வருமா வராமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஹலாலாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் தூய்மையாக இருந்தால் அந்த விஷயத்திலே, அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான், அதிலே பரக்கத் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.